அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபியோட டே ஷீட் நம்பர் 7 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஜியோகிராஃபி அண்ட் தென் இந்த பிஒய்க்யூ டிஸ்கஷனோட லாஸ்ட் டே ஷீட்டா இருக்க போகுது. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து, சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை பேரிடர் இதிலிருந்து என்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல போக்குவரத்து சார்ந்த கேள்விகள். ஸோ முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்க்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொங்கன் ரயில்வேஸ் அப்படின்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா 4 மாநிலங்களுமே வரும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. எந்தெந்த மாநிலங்கள்ல போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே. ஸோ நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலிகான். மலிகான் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கு. சரியா? அடுத்தது அகலப்பாதை ரயில்வேயின் அகலம் என்ன? பிராட்காஜ் அப்படின்னா 1.676 மீட்டர். ஓகே, 10th புக்ல கொடுத்திருப்பாங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் எங்க இருக்குன்னா அலகாபாத். அலகாபாத்னு கொடுக்கலாம். இல்ல இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அலகாபாத்துக்கு, பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். சரியா? அடுத்தது குவிக் மெயில் சர்வீஸ் இந்தியால எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பின்வருவனவற்றில் உலகினிலே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை வழங்கிடும் இந்திய ரயில் பாதை எது அப்படின்னா, அதிக பயணிகள் வந்து அதிகமா பேசஞ்சர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறது எங்கன்னா மும்பை சப்பர்பன் புறநகர் ரயில்வே தான். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவ்வளோ கூட்டமா இருக்கும் அது. சரியா? ஒரு ஸ்டேஷன்ல நம்ம இறங்க கூட முடியாது உள்ள இருந்து, அவ்வளோ கூட்டமா இருக்கும். சரியா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ரயில்வே ஜோன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி 19 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு. ஸோ 19 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது தொலை நுண்ணுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொகுதி மூலமாக உயிரின பன்மை பகுதியை அடையாளம் காண உருவாக்கப்பட்ட முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஏஎஸ் மூலியமா பயோடைவர்சிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்காக இருக்கக்கூடிய மெத்தட் பேரு கேப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது கோல்டன் குவாட்ரிலேட்டர் எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து கொல்கத்தா. ஓகேவா? சென்னையில இருந்து கொல்கத்தா, கொல்கத்தாவில இருந்து டெல்லி. அடுத்தது ஓகேவா? கொல்கத்தாவில இருந்து டெல்லி, டெல்லியில இருந்து மும்பை, மும்பையில இருந்து மறுபடியும் சென்னை. ஓகேவா? 3, 4 அதுக்கப்புறமா 1 அப்புறம் தான் 2. ஓகேவா? 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின் எய்ம் ஆஃப் உதான் உதே தேஸ் அப்னா நாகரிக் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரியா? ப்ரோமோட் ஏர் ஃபிளைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் ரீஜன்ஸ். டியர் 2 டியர் 3 சிட்டிஸ்ல இந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வருவாங்க. ஓகேவா? மலிவு விலையில விமானங்கள்ல போயிட்டு வர்றதுக்காக. அடுத்தது பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதலாவது 6 வழி அதிவேக விரைவு பாதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6 லேன் ரோடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை பூனே விரைவு பாதை. ஓகேங்களா? மும்பை பூனே எக்ஸ்பிரஸ்வே. அடுத்தது இந்தியாவோட ஆர்டிபிஷியல் ஹார்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. சென்னை ஹார்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டிபிஷியல் ஹார்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது? ஹூப்ளி அப்படிங்கிறது கர்நாடகால இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து எங்க வரும் அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? தென்மேற்கு. ஓகே, அடிக்கடி கேட்ட கேள்வி இது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன். அடுத்த கேள்வி அதே தான். ஓகேங்களா? ஹூப்ளி தான். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னா ஹூப்ளி. ஓகேவா? அடுத்தது ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களை அதன் நெடுஞ்சாலைகள் பாரத் மாலா திட்டத்தின்படி பொறுத்துக. ஸோ பாரத் மாலா திட்டத்துக்கு கீழே எவ்வளவு தூரம் நெடுஞ்சாலை வருது அப்படிங்கிறது. ஸோ அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். நாகாலாந்து அப்படிங்கிறது 193, மிசோரம் 361, அசாம் 512, மணிப்பூர் அப்படின்னா 607 கிலோமீட்டர். ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி 1 ஆனது எந்த நகரங்களை இணைக்கிறது அப்படின்னா நேஷனல் வாட்டர்வே 1 அலகாபாத் டு ஹால்டியா. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த வாட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கங்கா பாகிரதி ஹூக்ளி ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கங்கா பாகிரதி ஹூக்ளி ரிவர் சிஸ்டம் இது போறது. சரிங்களா? ஹூக்ளி ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உள்நாட்டு நீர் போக்குவரத்துக்கு கொல்கத்தாவில் தலைமையகம் இருக்கு. குவிக் மெயில் சர்வீஸ் ரிப்பீட்டான கொஸ்டின். 1975
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் மொத்தம் 4. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி. சரியா? அடுத்ததா, மெட்ரோ ரயில் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் ஆர் ஆப்பரேஷனல் இந்தியா இன் த இயர் 2022ல எவ்வளோ மெட்ரோ ரயில் ஆப்பரேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 15 இருந்துச்சு. இப்ப 2024, 25 டேட்டா படி பார்க்கறப்ப 2025 படி பார்க்கறப்ப நம்மளோட மெட்ரோ வந்து 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோவா இருக்கு. ஓகேங்களா? உலகத்திலேயே 3வது இடத்துல நம்ம இருக்கோம். 3rd லார்ஜஸ்ட். சரியா? கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம மெட்ரோ லைன்ஸ் வந்து இருக்கு. அதே மாரி இந்தியாவுல 23 சிட்டீஸ்ல மெட்ரோ வந்து இருக்கு. சரியா? 23 சிட்டீஸ். சரியா? 15லேருந்து 23 ஆயிருச்சு. அடுத்ததா, இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க தொடங்கப்பட்டிருக்கும்? புறநகர் ரயில் போக்குவரத்துனாலே மும்பை தான். சரிங்களா? அடுத்தது, பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம். ஓகேவா? நொய்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இருந்தாலும் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நியர்பையா இருக்கனால எடுத்துக்கிறோம். பவன் ஹன்ஸ் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. சரியா? அடுத்தது, ஜெய்நகர் குர்தா ரயில்வே லைன் வேர் சைன்டு பிட்வீன் விச் டூ சைட்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்த கேள்வி. ஜெய்நகர் குர்தா அப்படிங்கிறது இந்தியா, நேபாள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஓகேவா? அதே மாதிரி பஞ்சேஸ்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சேஸ்வர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இதுக்கு ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. அதுவுமே பஞ்சேஸ்வர் அப்படிங்கிற அந்த நதியில வரும். ஓகேங்களா? இந்தியாவும் நேபாளும் சைன் பண்ணியிருக்காங்க. பஞ்சேஸ்வர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அந்த அணை கட்டி அங்கிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது. சரியா? அடுத்தது, இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி கொல்கத்தால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1986ல. சரியா? இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த். ஓகேவா? 2013லயே வந்திருக்கும். ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பில்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏர்கிராஃப்ட் கேரியர்னா விமானங்களை தாங்கி கொண்டு செல்றது. அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் சப்மரைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சமீபத்துல வந்தது. சரிங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் சப்மரைன் அதோட பேர் என்னன்னா ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது ஐஎன்எஸ் அரிஹண்ட், அடுத்தது வந்தது ஐஎன்எஸ் அரிகாட். ஓகேங்களா? ஐஎன்எஸ் அரிஹண்ட், அரிகாட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்தது அரிஹண்ட். சரியா? அடுத்தது, விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ரயில்வே ஜோன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. மத்திய ரயில்வே அப்படின்னா மும்பை வரணும். சரிங்களா? மத்திய ரயில்வே அப்படின்னா மும்பை. அடுத்தது, கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா கரெக்ட். வடக்கு ரயில்வே புதுடெல்லி கரெக்ட். மேற்கு ரயில்வே மும்பை கரெக்ட். அதாவது வெஸ்டர்ன் ரயில்வேக்கும் சரி, சென்ட்ரல் ரயில்வேக்கும் சரி மும்பை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா? ஈஸ்ட்னா கொல்கத்தா, நார்த்னா நியூ டெல்லி, இதே சவுத்னா தான் சென்னை. சதர்ன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் சென்னை. ஓகேங்களா? எக்மோர் பக்கத்துல இருக்கும். சரியா? சதர்ன் ரயில்வேனா நமக்கு சென்னை அப்படிங்கிறது வந்துடும். சரியா? அடுத்தது, குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் டெலிகிராஃப் ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் சாகர் ஐலாண்ட் அண்ட் சாண்ட்கேட்ஸ் அப்படிங்கிறது 1902. அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டால்ட் இன் ஷிம்லா அப்படிங்கிறது 1913ல. ரேடியோ டெலிஃபோன் சிஸ்டம் இனாகிரேட்டட் பிட்வீன் யூகே அண்ட் இந்தியா அப்படிங்கிறது 1933. ஓகேவா? அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எர்த் ஸ்டேஷன் ஃபார் டொமஸ்டிக் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அட் செகந்திராபாத் அப்படிங்கிறது செகந்திராபாத், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது நமக்கு 1977. சரியா? அப்படிங்கிறப்ப 27வது கொஸ்டினுக்கு அந்த ஆர்டர்ல தான் இருக்கு. 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், இன்சாட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேட்டலைட். அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னா புறநகர பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் ஏரியா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகே, அர்பனைசேஷன். கொங்கன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது 1900 மும்பை கொங்கன் ரயில்வேஸ்ல மும்பை பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் 1960ல வந்திருக்கும். 3421 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்க ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. இன்சாட்னா சேட்டலைட் இப்போ கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 3421 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, பிலாஸ்பூர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் விச் ஜோனல் ரயில்வேஸ்? ஸோ பிலாஸ்பூர் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. சரியா? பிலாஸ்பூர் அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே. அடுத்தது, மசகான் டாப் ஷிப்யார்ட் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. மசகான் அப்படின்னா மும்பை. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 1ல கேட்டது டிஎன்பிசி இன்சாட் 3D அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகள். அதாவது, நேம் த பொல்யூட்டன் விச் இஸ் கால்டு சைலண்ட் கில்லர் இஃப் இட் எக்ஸிட்ஸ் 100 parts per million கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கீழ்க்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 பார்ட்ஸ் பெர் மில்லியனை மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கார்பன் மோனாக்சைடை நம்ம சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டையாக்சின். பிளாஸ்டிக்கை எரிச்சோம்னா வெளியே வர்றது டையாக்சின்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். சரியா? அடுத்தது, ஸோ தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பத்தின கூற்றுகளை கொடுத்திருக்காங்க. ஸோ நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மானிட்டர்ஸ் த லெவல்ஸ் ஆஃப் SO2, NO2, RSPM, PM 2.5 ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 104 அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் பெர் இயர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஆப்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது 398 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 900+ சிட்டிஸ்ல அது இருக்கு. சரியா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. 1 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஸோ 2 ஸ்டேட் இது வந்து நமக்கு இந்த குரூப் 1ல கேட்ட கேள்வி. சரிங்களா? A remarkable difference between China and India was observed regarding mass politics around air pollution control. ஸோ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுல எந்த மாதிரியான ஒரு அரசியலை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அதாவது சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக டிஎன்பிஎஸ்சி அவங்களோட டென்டேட்டிவ் கீழே கொடுத்திருந்தாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சில வந்த ஒரு கேள்விதான். ஸோ சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா நமக்கு டெபாசிட் ரெஃப்யூஸ் அண்ட் கம்போஸ்ட் இட் வித் புல்டோசர்ஸ். ஓகேங்களா? அதாவது அது அந்த குப்பைகளை போட்டு வைக்கிற இடம் தான். ஓகேங்களா? அடுத்தது இன்சினரேஷன் அப்படின்னா பர்னிங் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். இன்சினரேஷன் அப்படின்னாலே பர்னிங். பல்வரைசிங் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் த வேஸ்ட் ஆன் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவுகளை நிலத்துல வந்து பரப்பி விடுறது. சரியா? ஸோ 4 அப்படிங்கிறது வரும். பைரோலிசிஸ் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ 2143 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், புவி வெப்பமடைவதால் கீழ்கண்ட துறைகள் மோசமாக பாதிக்கப்படுகிறது. புவி வெப்பமடைதல் இதனால என்ன துறைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயம், தோட்டக்கலை மற்றும் சுற்றுச்சூழல் இந்த எல்லா துறைகளுமே பாதிக்கப்படுது. ஸோ இது ரெண்டுமே இங்கேயே இருக்கனால ஆப்ஷன் 3 நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது, இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷனை பத்தி கொடுத்திருக்காங்க. 2070ற்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு. கரெக்ட் தான். நம்ம பஞ்சாமிர்த டார்கெட் இது எல்லாமே. புதைப்படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரித்தல். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி, அதாவது கோல் பேஸ்ட் இல்லாம நான் ஃபாசில் எனர்ஜி, எக்ஸாம்பிளுக்கு நியூக்ளியர் எனர்ஜி, அதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து வரக்கூடிய கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டிஃபாரஸ்டேஷன் அது வராது. அது வந்து கார்பன் ஆக்ஷன் கிளைமேட் ஆக்ஷனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் இந்த இடத்துல பஞ்சாமிர்த டார்கெட்டை தான் கொடுத்திருக்காங்க இன்டைரக்டா. அதனால அந்த பஞ்சாமிர்த டார்கெட்ல தேர்ட் பாயிண்ட் நமக்கு வராது. ஆனா ஃபோர்த் பாயிண்ட் வரும். ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் கார்பன் எமிஷன் ஆன் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ பஞ்சாமிர்த டார்கெட்ஸ் நல்லா படிச்சிருந்தாலே இதை போட்டுடலாம். சரியா? 1, 2, 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, which among the following is regarded as the leading cause of air pollution அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாகனத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை வெளியீடு. சரியா? அடுத்ததா, நீர்நிலை சூழலில் வெப்பமாக ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது. which among the following is known to be prime effect of thermal pollution on aquatic systems. ஸோ தெர்மல் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த அக்வாட்டிக் சிஸ்டம், இப்போ லேக்கோ பாண்டோ இல்ல கடலோ இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகுறப்ப அதுல இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? வார்ம் வாட்டர்னால டிசால்வ்டு ஆக்சிஜனை அதிகமா ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அப்ப டிக்ரீஸ் இன் டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அதே கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. தெர்மல் பொல்யூஷன் இன் வாட்டர் ரிசோர்ஸ் மெயின்லி ரெடியூஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 41க்கு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which of the following is the consequence of climate change related warming of rivers? பின்வருவனவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நதிகள்ல வந்து வெப்பமயமாதல், கிளைமேட் சேஞ்ச், வார்மிங் வந்து ஏற்படுது, ரிவர்ஸ் வந்து வார்மிங் ஏற்படுது அப்படின்னா ஃபிஷிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? எப்பயுமே ரிவர் வாட்டரோ சீ வாட்டரோ வந்து அதனுடைய வெப்பத்தன்மை அதிகமாகிறப்ப ஃபிஷிங் பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா? அடுத்தது, இந்த மேஜர் காஸ் ஃபார் த டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோசல் லைக் வந்து
நம்ம சிஎஃப்சி, குளோரின், புரோமின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகுறப்ப, அது வந்து ஓசோன நமக்கு டிப்ளீட் பண்ணணும். டிப்ளீட் பண்ணும். சரியா? அதான் ஏரோசல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது, "தி பொல்யூட்டன்ட் விச் காஸ் இம்பேர்மென்ட் இன் பிளான்ட் மெட்டபாலிசம்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாவர வளர்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்த நம்மளுடைய தாவரங்கள் மேல ஏற்படுத்தக்கூடிய தன்மைய கொண்டது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "எக்ஸ்டிங்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பெர்மனன்ட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த எர்த்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா, அழிந்து போதல் என்பது ஒரு இனம் புவியை விட்டு முற்றிலும் மறைந்து போவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். "கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆக்ஸலரேட்ஸ் த காம்படிஷன் பிட்வீன் லார்ஜ் மேமல்ஸ் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஃபுட்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலநிலை மாற்றங்கள் பெரும் பாலூட்டிகளுக்கு இடையே உணவிற்காகவும், இருப்பிடத்திற்காகவும் போட்டியை தீவிரப்படுத்துகிறது. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச்னால நெறைய இனங்கள் அழிந்து போகுது. அதோட ரிலேட் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காங்க. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா, "அசைன்மென்ட் ஆஃப் எக்காலஜிக்கல் ஆர் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ contaminants effect based primarily on statements of statistical significance burn contrary to பயாலஜிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மால்ஸ்டிக் இன்காங்கிரிட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, "ஆசிட் ரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை NO2 அண்ட் CO2" அதுலேருந்து தான் நமக்கு இந்த ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஃபாசில் ஃபியூயல்ஸ பர்ன் பண்றோம். NO2, SO2 வந்து CO2ன்னு சொல்லிட்டேன். SO2 வந்து வருது. அது அட்மாஸ்பியர்ல ரியாக்ட் ஆயி நமக்கு இந்த ஆசிட் ரெயினா வந்து வருது. சரியா? அடுத்தது, "நிகர பூஜ்ஜிய உமிழ்வு இலக்கை அறிவிப்பதில் மற்ற நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்து 2070ல நம்ம இந்த நிகர பூஜ்ஜியம் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண போறோம்." சரிங்களா? அடுத்தது, இந்த கேள்வியில சர்க்குலர் எக்கானமினா என்ன? த கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப யூஸ் அண்ட் ரீயூஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? சர்க்குலர் எக்கானமி அப்படின்னா, மறுபயன்பாடு வளங்கள பயன்படுத்துறது, மறுபயன்பாடு செய்றது. ஓகேங்களா? அதுதான் யூஸ் அண்ட் ரீயூஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு இந்த உயிரிய பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அதாவது சுவாச நோய்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடுனால நமக்கு குளோபல் வார்மிங் ஏற்படுது. நைட்ரேட் இன் ட்ரிங்கிங் வாட்டர்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2413 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இயற்கை பேரிடர்கள் சார்ந்த கேள்விகள். 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நடுவேதபத்தி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் அந்த இடத்துல காடுகள் வளர்த்திருப்பாங்க. அந்த காடுகள் அந்த அலைகளுடைய தாக்கத்த கம்மி பண்ணியிருக்கும். அந்த காரணத்தினால அந்த கிராமத்துக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாம இருந்திருக்கும். ஆக்டிவிட்டீஸ் டேக்கன் டு என்ஷூர் த நீட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆர் மெட் அண்ட் சஃபரிங் இஸ் மினிமைஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவசர காலத்துல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள தான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுது? பாதிக்கப்பட்டவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா? விக்டிம்ஸோட சஃபரிங்ஸ் வந்து மினிமைஸ் பண்றாங்க. அததான் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது, ஹூ டெவலப்டு நேஷனல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NDMA இவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வெதர் சார்ந்த ஈவென்ட் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது யாரு? இந்திய வானிலை ஆய்வு மையம் அவங்க தான். சரியா? ஸோ இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. 1875ல இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும். இனிஷியலா கொல்கத்தால ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ மாத்திட்டாங்க. சரியா? அடுத்தது, மின்னலை பொறுத்தவற்றில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அது அன்ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட். சரியா? அடுத்தது, சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கால ஹொனோலு அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. சரியா? அடுத்தது, விச் ஒன் இஸ் நாட் அ மேன் இன்டியூஸ்டு ஹசார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளானட்டரி ஹசார்ட் அப்படிங்கிறது மேன் இன்டியூஸ் பண்ணாது. மற்றது எல்லாமே பிசிக்கல், பயாலஜிக்கல், கெமிக்கல்லாம் இதெல்லாம் மனிதர்களால ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்துகளாக இருக்கு. இந்த கிரக ஆபத்துகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு எர்த்குவேக்க சொல்லலாம், வால்கானிக் எரப்ஷன வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான இருக்கிறது தான் பிளானட்டரி ஹசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளானட்ல இயற்கையினால ஏற்படக்கூடிய ஒரு ஹசார்ட பிளானட்டரி ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். சரியா?
அடுத்தது, இன் விச் இயர் ஹிமாலயன் சுனாமி அக்கர்ட் இன் இந்தியா அப்படின்னா 16 ஜூன் 2013 டேட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சேர்பர்சன் ஆஃப் என்டிஎம்ஏ யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இதே ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. சரியா? அடுத்தது, பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூகம்ப பாதிப்புகளுக்கும் இந்த தாழ்வு மண்டலம் உருவாகிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் அது பேஸ் பண்ணி வரும். சரியா? அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள எந்த வாக்கியம் புயலின் போது பின்பற்ற வேண்டிய அபாய தேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ புயலின் போது நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. தேவையற்ற வதந்திகளை பதற்றத்தையும் தவிர்த்தல், அமைதி காக்கிறது ஒரு ஆப்டான ஸ்டேட்மெண்ட் தான். முக்கியமான ஆவணங்களையும் மற்றும் உடைமைகளையும் தண்ணீர் புகாத பெட்டகத்தில் பத்திரமாக வைப்பது கரெக்ட் தான். உயிர் வாழ அவசர உதவி பெட்டகத்தை தயார் நிலையில் வைத்திருக்க அந்த எமர்ஜென்சி கிட்ட வந்து சேஃப்டியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அனைத்து மின்சார சாதனங்களின் மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? புயலின் போது. ஏன்னா தண்ணி பட்டு சாக்கடிச்சிரும். அந்நியன் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ 1, 2, 3 அப்படிங்கறதான் கரெக்ட். சரியா? அடுத்தது ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சோ ராங் ஸ்டேட்மெண்ட் நிலநடுக்கம் போது பாத்தீங்கன்னா, நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின்தூக்கிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? லிப்ட பயன்படுத்தக்கூடாது எர்த்குவேக் அப்ப. சரிங்களா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. லிஃப்ட்ட வந்து பயன்படுத்தக்கூடாது. நடுவுலயே மாட்டி மூச்சு திணறல் ஆகி இறந்து போயிரும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரிகாஷனரி மெஷர் தட் வி ஷுட் டேக் பிஃபோர் சுனாமி." ஓகேங்களா? சுனாமிக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய பிரிகாஷனரி மெஷர்ஸ்ல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சுனாமிக்கு முன்னாடி அதாவது எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைதளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். தரைதளத்துல தான் இருக்கக்கூடாது. சுனாமி வந்துச்சுன்னா தண்ணி வந்து தரைதளத்துல இருக்கிறவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க இல்லையா? சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா குடுத்திருக்காங்க. அடுத்தது பாமர் இண்டெக்ஸ் அப்படின்னாலே ட்ராட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாமர் இண்டெக்ஸ் அப்படின்னா ட்ராட்டோட அசோசியேட் ஆகி வரும். சரியா? அடுத்தது, இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. சரியா? அடுத்தது, நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிடப்பட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளில் எதை தடுக்க குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டாவே நமக்கு புரியுது என்ன அப்படின்னா வெள்ளத்தை ரிலேட் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நீர்த்தேக்கங்களை கொண்டு வரது, அணைகளை கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதன் மூலியமா வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியும். அதுதான். சரியா? அடுத்தது, எர்த்குவேக் அப்படின்னா ரிக்டர் அளவுல அதை மெஷர் பண்ணுவாங்க. சாயில் எரோஷன் அப்படின்னா டாப் சாயில் வந்து ரன் ஆஃப் ஆயிரும். ஃப்ளட் அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் அதிகப்படுத்தும். சுனாமி அப்படின்னா ஹார்பர் வேவ், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வு அபாயத்திற்கு ஆளாகிறது. மொத்த புவியியல் பகுதியில் 5%க்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது. மொத்த நிலப்பரப்பில் 8%க்கு சூறாவளி ஆளாகிறது. மொத்த சாகுபடி பரப்பில் எத்தனை சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு ஆன்சரை போட்டுடலாம். கிட்டத்தட்ட 68% வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். சோ இதுல என்ன ஆன்சர் வரும்னா, மின்சார சாதனங்களை அந்த இணைப்புகளை துண்டிக்கணும். இங்க துண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 4th ஸ்டேட்மெண்ட் வராது. 1, 2, 3 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அது அகைன் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். நிலநடுக்கத்தின் போது என்ன பயன்படுத்தக்கூடாது? லிஃப்ட பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, நவம்பர் 28, 2021 அன்று 7.5 ரிக்டர் அளவு கொண்ட ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடம் எங்கன்னா பெரு, சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. டிராப் கவர் ஹோல்ட் இது வந்து எந்த மாக் ட்ரில்லுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எர்த்குவேக்கு வரும். சரிங்களா? எர்த்குவேக் அப்ப டிராப் கவர் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, யாஸ் சைக்ளோன் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல ஃபார்ம் ஆயிருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 2004ல சுனாமி, 2005ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும். அடுத்தது, இந்த கேள்வி சமீபத்தில் நடந்த குரூப் 1ல கேட்ட கேள்வி. பின்வருவனவற்றில் பூகம்பத்தால் ஏற்படுபவை எவை? மின்னல் ஏற்படுமா பூகம்பத்தால? வராது. நிலச்சரிவு ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இடி ஏற்படுமானா? ஏற்படாது. சுனாமி, கடலுக்கு நடுவுல பூகம்பம் ஏற்பட்டால் சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது, வெள்ளம் வருமா அப்படின்னு கேட்டா பூகம்பத்துக்கும் வெள்ளத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். ஆனா ஒரு அணை இருக்கக்கூடிய இடத்துல பூகம்பம் ஏற்படுது, எர்த்குவேக் இருக்கு, ஒரு டேம் இருக்கக்கூடிய ஏரியால எர்த்குவேக் வருது அப்படின்னா அந்த டேம் உடைஞ்சு வெள்ளம் கூட ஏற்படலாம். அப்ப 2, 4, 5 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா?
ஸோ ஈஸியான ஒரு டாபிக் தான். இருக்கக்கூடிய கேள்விகள நல்லா படிச்சுட்டு போங்க. ஜியோகிராஃபில வரக்கூடிய 5 மார்க்கு அந்த 5 கேள்விகளுக்கு இந்த பிரிப்பரேஷன் நல்லாவே யூஸ் ஆகும். சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்